இப்ப இது மட்டும் தான் நமக்கு வந்திருக்குது, வேற எங்கேயும் பிரச்சனை வரல. இப்ப இந்த 15 MOU நீங்க சைன் பண்ணிருக்கீங்க, அதுல சாம்சங் தொழிலாளர்களும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து. ஆமா ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறாங்க. அவங்க ஒரு சங்கம் வச்சிருக்காங்க உள்ளவே, அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அதை ஒப்புதல் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்க சில இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம், அதையும் இப்ப இதுல சேர்த்திருக்கிறாங்க. பெரும்பான்மையான ரெண்டு தரப்புல இருக்காங்க. வெளியில கொஞ்சம் கொஞ்சம் பேர் வெளியில இதுல இருக்காங்க போராட்டத்தில். நிறைய பேர் உள்ளே நிர்வாக தரப்பு சொல்றது எங்ககிட்ட தான் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க, இவங்க சொல்றது எங்ககிட்ட தான் மெஜாரிட்டின்னு சொல்றாங்க. புரியுதா? அது பொறுத்துன்னு தான் பார்ப்போம். இப்ப நியாயமான இப்ப அரசு சார்பில் வேலைக்கு போக சொல்லியிருக்கிறோம். நிச்சயமா போவாங்கன்னு நினைக்கிறோம். அது ஏன்னா 1-2 பிரச்சனை பேசி சரி இருக்குது. இதான் முடிவு முடிஞ்சு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவருடைய ஒப்புதலோடு தான் இந்த வேலையை நாங்கள் செய்திருக்கோம். அது நீங்க அவங்களுக்கு தான் கேட்கணும். இல்ல இப்ப இதுல முதலமைச்சர் அவர்களை கோரிக்கை ஏற்று எல்லாரும் வேலைக்கு தொழிலாளர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவருடைய நல்வாழ்வுக்காக நாங்க என்னென்ன சொன்னோமோ அது கோரிக்கை ஏற்றுன்னு நிர்வாகம் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான், அது நீதிமன்றம் என்ன சொல்றதோ அதுபடி நாங்க நடந்துக்க போறோம். மற்றபடி தொழிலாளருக்கு எந்த பிரச்சனை நாங்க பார்த்துக்குவோம். நன்றி சார்.